மாவீரன் அழகுமுத்துக்கோன் தைரியத்தின் கதை. இன்று நாம் ஒரு மிக பெரிய வீரரின் கதையை கேட்கப் போகிறோம். அவருடைய பெயர் மாவீரன் அழகுமுத்துக்கோன். நீண்ட காலத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டாலங்குளம் என்ற ஒரு இடம் இருந்தது. அங்கே ஒரு வீர குடும்பத்தில் ஒரு சிறுவன் பிறந்தார். அவர்தான் அழகுமுத்துக்கோன். அவர் சிறு வயதிலிருந்தே மிகவும் தைரியமானவர். குதிரை ஓட்டுவது, வாள் வீசுவது, போராடுவது, இவை எல்லாம் அவருக்கு மிகவும் பிடித்தது. அவருடைய தந்தை அந்த பகுதியின் மன்னர். ஆனால் ஒரு போர் நடந்தபோது அவருடைய தந்தை உயிரிழந்தார். அப்போது அழகுமுத்துக்கோன் வயது 22. அந்த வயதிலேயே அவர் மன்னராக முடிசூட்டப்பட்டார். மன்னராக ஆன பிறகு அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தார். அந்த காலத்தில் வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு வந்து மக்களிடம் வரி வாங்க ஆரம்பித்தார்கள். பல பாளையக்காரர்கள் அவர்களுக்கு பணம் கொடுத்தார்கள். ஆனால் அழகுமுத்துக்கோன் மட்டும் அதை ஏற்கவில்லை. அவர் சொன்னார், இந்த நிலம் நம்முடையது, நாம் எதற்காக அவர்களுக்கு வரி கொடுக்க வேண்டும்? அதனால் அவர் வெள்ளையர்களுக்கு எதிராக போராட முடிவு செய்தார். இந்த செய்தி வெள்ளையர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் மிகவும் கோபமடைந்தார்கள். அதனால் ஒரு பெரிய படையை அனுப்பினார்கள். போரில் அழகுமுத்துக்கோன் மிகவும் தைரியமாக போராடினார். அவருடைய காலில் குண்டு பட்டாலும் அவர் போராடுவதை நிறுத்தவில்லை. 3 மணி நேரம் அவர் வீரமாக போராடினார். ஆனால் இறுதியில் அவரும் அவருடைய வீரர்களும் எதிரிகளால் பிடிக்கப்பட்டார்கள். அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், நீங்கள் மன்னிப்பு கேட்டால் உங்களை விடுவிக்கிறோம். ஆனால் அழகுமுத்துக்கோன் சொன்னார், நான் என் நாட்டுக்காக போராடினேன், அதற்காக நான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவருடைய தைரியம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இறுதியில் அவரையும் அவருடைய வீர தளபதிகளையும் பீரங்கி முன் நிறுத்தி சுட்டார்கள். அவர் உயிரிழந்தாலும் அவருடைய தைரியம் இந்திய வரலாற்றில் என்றும் வாழ்கிறது. இன்று கூட தமிழ்நாட்டில் அவரை நினைவுகூர்ந்து சிலைகள் மற்றும் நினைவிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.